أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض بما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات الغيب ما حفظ الله واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் 9வது ஆண்டு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்காக பயணம் மேற்கொண்டார்கள். கடைசி ஹஜ்ஜு கடைசின்னு சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ்ஜு தான் செய்தாங்க. அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசியில் அவர்கள் செய்த ஹஜ் அந்த ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்பட இருக்கிறான்னு கேள்விப்பட்டவுடன் பல்வேறு பகுதிகளில் மதீனாவை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தெல்லாம் சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்கின்ற பயணத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற அந்த ஹஜ்ஜை பார்த்து அதைப்படி பின்பற்ற வேண்டும் என்ற ஆவலோடு பெரும் கூட்டமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டார்கள்.
அந்த பயணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினம் அன்று பல்வேறு செய்திகளை சஹாபாக்கள் கடைபிடிக்க வேண்டிய, உலகம் உடைய காலம் வரைக்கும் மக்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய பல்வேறு செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த உரையின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பற்றி ஒரு செய்தி சொல்கிறார்கள். அப்போ நம்ம தொடராக பேசிக்கொண்டிருக்கிற இப்போ 2 வாரம் பேசிக்கொண்ட செய்தி கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவியின் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொண்டார்களானால் அவர்கள் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவார்கள் என்ற தலைப்பில் பேசிட்டு வர்றோம். அப்போ பெண்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், அந்த உரையினுடைய கடை சொல்றாங்க, நீங்கள் பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு என்ன காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொன்னால், அந்த பெண்கள் உங்களிடத்தில் தங்களை ஒப்படைத்திருக்கான்னு சொன்னால் ஒரு கைதியை போன்று அல்லாஹ் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான். அந்த பெண்களை நீங்கள் துணைவியர்களாக மனைவிகளாக ஆக்கி கொண்டது அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒப்பந்த அடிப்படை, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தோடு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த பெண்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்துவ என்பதற்காக பல்வேறு அடையாளங்களில் சமுதாயத்தில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் முன்னறிப்பு போல எல்லாத்தையும் சொல்லிவிட்டார்கள். பெண்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், பெண்கள் வளைவான ஒரு எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள், கோணல் எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி சொல்லாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எனவே அந்த கோணல் எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட பெண்களோடு நீங்கள் வாழ்க்கையை தொடர்கிற போது அதை நிமிர்த்தித்தான், அந்த கோணலை நேராக்கித்தான் நான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய யாராவது முயற்சிகளானால் அது ஒடிந்து போய்விடும் என்றார்கள். அப்ப நேர ஆக்கி அந்த பெண்கள் சரியா ஆக்கின பிறகுதான் வாழ்க்கையில தொடர்பு கொள்வேன், அவங்களுடைய வாழ்க்கை நடத்துவேன் என்று யாராவது முடிவு செய்தா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. முடிச்சுன்னு அர்த்தம் வாழ்க்கை முடிஞ்சு தலாக்காய்விடும், ரத்தாய்விடும். அப்ப விவாகரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும். சரி, அதுக்காண்டி ஒண்ணுமே சொல்லாமல் இருந்துருவோமா? இல்லை, அதையும் சொன்னாங்க. அப்ப அந்த கோணல் எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதால் அவர்களை கோணலாக இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் விட்டு விட்டீர்களால் முழுமையாக அப்படி வளைந்து போய்விடுவார்கள். அவ மிகப்பெரிய கேவலத்துக்கு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. ஆகவே நீங்கள் பெண்களிடத்தில் நல்ல செய்திகளை, உபதேசங்களை சொல்லிக்கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்ப கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் கணவனுக்குள்ள ஒரு பொறுப்பு என்ன என்பதையும் நாம குர்ஆன் ஹதீஸில் பார்க்கிறோம். பெண்களை விட ஆண்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா எந்த வகையில் சிறப்பு இருக்கிறது என்று சொல்லும்போது அதுல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், அர் ரிஜால் கவ்வாமல் நிசாங்கிறான். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெண்ணை அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்து அவளை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு. அப்ப இந்த வார்த்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்புள்ளவன் தான் எல்லாவற்றையும் கொடுக்கணும். அப்ப என்ன கொடுக்கணும்? நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை கேட்ட ஒரு செய்தி, இஸ்லாத்தை பற்றி கேட்டுவிட்டு அவர் ஒரு செய்தி கேட்கும் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்க்கை நடத்துகிற போது ஒரு பெண்ணுக்கு கணவனிடத்தில் இருக்கிற உரிமைகள் என்ன என்று கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு நீங்கள் உண்ணுகிற அந்த உணவை அந்த பெண்களுக்கும் உண்ண கொடுங்கள். நீங்கள் ஆடை அணிவது போல அந்த பெண்களுக்கும் ஆடை அணிவிங்கள். அப்ப ஆண்களுக்கு நாம உண்ணும் போது இப்படி உணவுகள், பல்வேறு உணவுகள், அதே மாதிரி உணவுகளை கொடுக்கணும். சாதாரணமாக பெண்களுடைய மனநிலை என்னன்னு சொன்னீங்கன்னா, பெரும்பகுதி வீடுகளில் கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறதே ஒரு அதிசயமான ஒன்று. பெண் எப்போ சாப்பிடுவாங்க எல்லாரும் தெரியும், கடைசியில் தான் மிச்சம் சுச்சம் இருந்தால் என்ன செய்ய அவங்க சாப்பிடுறதுன்னு. சில நேரத்தில் கடைசியாக லாபம் இருக்கு, நஷ்டம் இருக்கு, இருக்கிற மிச்சம் போல அவங்களும் சேர்ந்து சில நேரத்தில் ஒன்றில் போயிடும். ஆனால் பெரும்பாலும் பெண்களை பொறுத்தவரையில் கடைசியாக
இருக்கிற சாப்பிடலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொடுக்க சொல்றாங்க. உண்ணும்போது உணவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அவ்வளவு பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா பெண்களோட சிக்கல் என்னன்னு சொன்னா அந்த உடை. சுப்ஹானல்லாஹ், வீரோ திறந்து பார்த்தா உடுக்காத உடையா 100 ட்ரெஸ் இருக்கும். அதில் சவுதி வந்ததோ வரலையே பாவம், எந்த வீட்டில் பார்த்தாலும் சீரழி சேலை. அதில் பாருங்க, நம்ம நாட்டில் எங்கேயாவது இங்கே விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு கைலிக்கு இன்னொரு கைலி ஃப்ரீன்னு சொல்ற பார்த்தீங்களா? ஆண்களுக்கு ஒரு சட்டைக்கு ஒரு சட்டை சொன்னா எங்கேயா போடுறாங்களா? கழிவு என்ன போடுவான்? ஒரு சேலைக்கு இன்னொரு, அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் இவ்வளவு சேலை எடுக்கிற பிள்ளைகள். இதை போட்ட உடனே என்னமோ சேலை எடுக்காத மாதிரி, எங்க ஒரு சேலைக்கு இன்னொரு சேலை ஃப்ரீயா, உடனே எடுத்துருவான். அவன் சேலை எடுக்கிற சேலை செட்டு எடுக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப அதிகம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ரசூல் சஹா மக்கள் சொல்லி என்ன சொன்னாங்க? நீங்க உடை, அப்ப ஆண்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வல் யுன்ஃபிகு து சாத்தி மின் சாத்திஹின். அப்ப செலவழிக்கிறது கூட அவர்கள் அவர்களுடைய தகுதியை உணர்ந்து செலவழிக்க வேண்டும். எத்தனையோ ஆண்கள் இந்த பெண்களால வாழ்க்கையில மிகப்பெரிய சீரழிவுக்கு ஆளாயினாங்க. ஏன்னா அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஆண்களுடைய நிலையை கவனிக்கிறதே இல்லை. அதற்காக இவர்களும் அவளுக்கு தோதுவாக நடக்கிற காரணத்தினால மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு ஆளாயிறாங்க. அப்ப கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க அந்த கணவனுடைய சூழ்நிலையை, கணவனுடைய பொருளாதாரத்தை அனுசரித்து தனக்கு தகுந்த ஆடைகளை வாங்குவது, உணவுகளை உண்ணுவது, இப்படிப்பட்ட பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தில் நிம்மதி அமைதி இல்லாமல் போயிருது. அப்ப எந்த அமைதியை வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்தினுடைய முக்கியமான அம்சமான அமைதியின்மை ஏற்பட்டு போய்விடுகிறது. ஆனா இப்படி ஏற்படாதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா ரசூல் என்ன சொல்லிட்டாங்க? அவங்க யாரு? கோணலான படைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னா இதற்கு தீர்வும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பெண்களுக்கு ரசூல் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்களுக்கு கணவன் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு உரிமை சொன்னாங்க. கணவன் தன்னுடைய அறைக்கு, தன்னுடைய படுக்கும் இடத்திற்கு, தான் இருக்கும் இடத்திற்கு யாரை அனுமதிக்க கூடாது என்று விரும்புகிறானோ அவர்களை அனுமதிக்கவே கூடாது. பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை எப்ப சொல்றாங்க? இறுதி ஹஜ், அவங்க ஹஜ் செய்த கடைசி ஹஜ்ஜின் போது, அவங்க செய்த அந்த வாழ்நாளுடைய கடைசி ஹஜ்ஜில் பல்வேறு செய்திகள் சொல்லி இதையும் சொல்றாங்க. அந்த கணவர் யாரையாவது குறிப்பிட்டு இவர்கள் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டால், ஏன்னா பொதுவாக பார்க்கும்போது மனிதர்கள்ல ஆண்களுக்கு மிகப்பெரிய கடமை யாருக்கு செய்ய வேண்டிய கடமை? பெற்றோருக்கு. ஆனால் பெண்ணை பொறுத்தவரையில் திருமணம் முடிந்து விட்ட பின்னால் அவளுக்குரிய முக்கியமான பொறுப்பு யாரு தான்? கணவன் தான். எந்த அளவுக்கு சொன்னாங்க? நம்ம சொல்றோம், கணவனுடைய திருப்தி இல்லாமல் ஒரு பெண்ணு கணவன் திருப்தி இல்லாமல் மூத்தா போயிட்டா ரசூல் என்ன சொன்னாங்க? சொர்க்கம் செல்வதை தடையாகிவிடுங்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு வேற என்ன சொன்னாங்க? இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய காலில் இன்னொரு மனிதன் விழுந்து மரியாதை செய்யலாம், யாருக்கு செய்யணும்? ஒரு பெண் தலைக்கால். அந்த அளவுக்கு உயர்த்தி ரசூல் சொன்னாங்க. அப்ப இப்படி இந்த பெண்ணுக்கு சொல்லும்போது, அதனால அந்த பெண் கணவன் என்ன இந்த விஷயத்தை பொறுத்த வரையில யாரை அனுமதிக்க கூடாதுங்கிறானோ அவர்களை அனுமதிக்க கூடாது. கணவனின் கட்டளைக்கு, அவன் ஏவுகின்ற ஏவலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இந்த பண்புகள் பெண்கள்கிட்ட வரணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கால வாழ்க்கையில் இருந்தே இது போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும், நம்ம சமுதாயத்தில் வரக்கூடிய எல்லா செய்திகளுக்கும் முன்மாறி ஏற்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கு அல்லது அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி வைத்து எல்லாரும் பின்பற்ற தகுந்த மார்க்கத்தை காட்டுகிறாங்க. அடிக்கடி உங்களுக்கு தான் சொல்லுவோம், தொழுகையில மறதிங்கிறது எல்லாருக்கும் என்னது? இயல்பு. யார் உள்பட? இமாம். சமயத்தில் மாமும் கூட இமாமுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறதி வராமல் இருந்திருந்தா என்ன சொல்லுங்க பார்ப்போம். யாரா இமாம் இருக்க முடியுமா? நிறைய இப்பவே அப்படி இல்லாமலே அவன் இஷ்டம் போல் விளக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, அவன் மறதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மறதி வச்சான். எந்த அளவுக்கு மறதி வச்சான்னு படிக்கிறோம். 4 ரக்காத்துல என்ன செய்தாங்க? 2 ஆக்கி தொழுதுட்டாங்க. தொழுதோடு நிற்காம நேர வெளியும் போயிட்டாங்க. பள்ளி ஸல்லல்லாஹு வீடு பள்ளி முன்னால போறவங்க என்ன செய்யறாங்க? பின்னால போய் வராந்தா கிட்ட போய் குச்சியில் 2 கை இப்படி மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இதை வச்சு ஹதீஸ்ல ஆதாரம் எடுக்கிறாங்க. அதாவது பள்ளிக்குள்ள இருக்குமே என்ன செய்யக்கூடாது? நம்ம இப்படி கோர்த்து உட்காரக்கூடாது. இதெல்லாம் கவனிக்கணும். பள்ளிக்குள்ள உட்காரம்ல சிலதா பள்ளியில் நீங்கள் தொழுது முடிந்த பிறகோ தொழுகைக்கு முன்னால் எதிர்பார்த்து கொண்டோ நீங்கள் இருந்தால் தொழுகையில் இருக்கிற போல நாங்கள்
அதை நினைச்சக்கூடாதான்.